தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் கடைசி நாள் பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாவிலும் இன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் இன்று மாலை 6 மணிக்குள் வெளியேற வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநபர்கள் தங்கியிருக்கவில்லை என்பதை விடுதி நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் முன்னதாக சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. மது பிரியர்கள் போட்டி போட்டு மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். காரைக்குடியில் உள்ள டாஸ்மாகில் மது பிரியர்கள் சாக்கு மற்றும் பைகளில் அதிக அளவில் மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் நிலையில் முன்னதாகவே வாங்கிச் சென்றனர். தேனி மாவட்டம் போடியில் மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். அப்போது ஒரு மது பிரியர் கடையை மூடிய பின்னர் காலி மது பாட்டில்களுடன் வந்து மது பாட்டில் கேட்டு சிறிது நேரம் கெஞ்சிய சம்பவமும் அரங்கேறியது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. முன்னதாக மது பிரியர்கள் முந்தியடித்துக் கொண்டு மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், சிறந்த அடிமையாக இருந்ததற்காகவே மத்திய அரசு அப்போதைய அதிமுக அரசுக்கு விருது வழங்கியதாக சாடினார். ஒவ்வொரு மாநிலங்களையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோட்படி ஏற வைத்தவர்தான் மோடி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடினார். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர், ஊழல் செய்தவர்கள் பாஜகவில் இணைந்தவுடன் மேட் இன் பாஜக வாஷிங் மிஷினில் துவைத்து புனிதராக்கப்படுவதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாணையை கிடப்பில் போட்டதால் காலாவதியாகிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தருமபுரி வேட்பாளர் அசோகனை ஆதரித்து EPS பரப்புரை மேற்கொண்டார். அதிமுகவுக்கு ஓட்டு போடுவது வேஸ்ட் என அன்புமணி கூறிய நிலையில் அதிமுக MLAக்கள் ஓட்டு போட்டதால் தான் அன்புமணி MP-யாக இருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி தந்தார். அத்தோடு திமுக அரசை அரசு ஊழியர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களவை தேர்தலை ஒட்டி 2 நாள் பயணமாக அஸ்ஸாம் சென்ற பிரதமர் மோடி பரபரப்பான கவுஹாத்தி ஷில்லாங் சாலையில் மெகா ரோட் ஷோ நடத்தினார். காரின் பக்கவாட்டில் நின்றவாறு பயணித்த பிரதமருக்கு சாலையின் இருபுறமும் திரண்ட பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலும் குற்றமும் முழுநேர வேலையாக மாறிவிட்டதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். ராம நவமி பேரணி நடத்த அனுமதி வழங்காத திரிணாமுல் அரசு பேரணி மீது கல்லெறிய மட்டும் அனுமதி வழங்கும் என குற்றம் சாட்டினார். கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் அரசியல் அமைப்பை மாற்றவும் அழிக்கவும் பாஜக மற்றும் RSS முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து சில வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சார பதிவுகளை X வலைத்தளம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதே சமயம் தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவிலிருந்து மாறுபடுவதாகவும் X தள உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார்.
மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாராவில் மத்திய உள்துறை அமைச்சர் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். பாஜக வேட்பாளர் விவேக் பண்டி சாகுவை ஆதரித்து ரோட் ஷோ நடத்திய அமித்ஷாவின் வாகனத்தை சூழ்ந்து கொண்ட பாஜக தொண்டர்கள் அவர் மீது பூக்களை தூவி அமோக வரவேற்பு அளித்தனர். தலைநகர் டெல்லியில் நிலவும் கடும் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக சிறையில் உள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அம்மாநில துணைநிலை ஆளுநர் சக்சேனா கடிதம் எழுதியுள்ளார். தண்ணீர் பிரச்சினையில் ஒரு பெண் உயிரிழந்த விவகாரத்தை அமைச்சர் அதிஷி அரசியலாக்குவதாகவும் அதில் தெரிவித்துள்ளார். மும்பை பாந்த்ராவில் உள்ள வீட்டின் வெளியே துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து நடிகர் சல்மான் கானை மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் சல்மானுக்கு அரசு துணையாக நிற்கும் என்றார். பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் மும்பை வீட்டு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 நபரை போலீசார் கைது செய்தனர். மும்பை போலீசார் குழு அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் விக்கி குப்தா, சாகர் பால் ஆகிய 2வரை குஜராத்தில் கைது செய்தனர். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளின் தாக்குதலில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படை வீரர்களை அம்மாநில துணை முதலமைச்சர் விஜய் சர்மா நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவர்களின் உடல்நலம் குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார். இந்தியா விரைவில் நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக மாறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் 29 நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினரின் துணிச்சலான செயலுக்கு அவர் பாராட்டுகளை தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் பலமனேரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ வேட்பாளர் சிவசங்கர் வாகனத்திலிருந்து தவறி விழுந்தார். வாகனத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த அவர் கீழே விழுந்த நிலையில் நிர்வாகிகள் உதவியுடன் மேலே ஏறி வந்து தனது பேச்சை மீண்டும் தொடர்ந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக அவர் வாக்குறுதி கொடுத்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் விண்வெளி குப்பைகள் இல்லாத பயணத்தை இஸ்ரோ இலக்காக கொண்டிருப்பதாக தலைவர் சோமநாத் அறிவித்துள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எதிர்கால விண்வெளி ஆய்வுகள் குறித்து இஸ்ரோ மிக தெளிவான திட்டத்தை வகுத்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வின் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் முதல் 3 இடங்களை ஆண்கள் பிடித்துள்ளனர். ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா என்ற மாணவர் முதலிடத்தையும், அனிமேஷ் பிரதான் 2வது இடத்தையும், தோனாறு அனன்யா ரெட்டி 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயிலில் இன்று முதல் முறையாக கொண்டாடப்படும் ராம நவமியை முன்னிட்டு பாலராமருக்கு 56 வகையான பிரசாதங்களை படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மதியம் நடைபெறும் சிறப்பு பூஜையில் பக்தர்களின் காணிக்கை பொருட்கள் பாலராமருக்கு படைக்கப்படுகிறது. ராம நவமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரயு நதியில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் புனித நீராடி பின்னர் ராமர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி கோயிலில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ஒடிஷா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆந்திராவில் முன்னால் சென்ற பைக் மீது கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட நபர் அதே காரின் மேற்கூரையில் விழுந்து பலியான நிலையில் அதை அறியாமல் சடலத்துடன் 18 கிலோமீட்டர் காரை இயக்கிய ஓட்டுநரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். உடனே அங்கிருந்து தப்பிய அவரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். பார்ட்டி மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு உணவு டெலிவரி செய்யும் விதமாக 50 பேருக்கான பெரிய ஆர்டர் வசதியை ஜொமேட்டோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இதற்கான பிரத்யேக எலக்ட்ரிக் வாகனத்தின் படத்தை ஜொமேட்டோ நிறுவனத்தின் CEO தீபிந்தர் கோயல் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். நெல்லையில் உரிய ஆவணங்கள் இன்றி ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு சென்ற 14 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஆழ்வார்குறிச்சியில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு எடுத்துச் சென்றது தெரிய வந்தது.
அரியலூர் மாவட்டம் சிங்கராயபுரத்தில் விவசாயி வீட்டில் கணக்கில் வராத பணம் உள்ளதாக வந்த தகவலை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அடைக்கலசாமி என்பவரின் வீட்டில் சில லட்சங்கள் சிக்கிய நிலையில் பேத்தி திருமணத்திற்காக வைத்திருப்பதாக கூறியதால் அதிகாரிகள் பறிமுதல் செய்யாமல் திரும்பிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாவரம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்கச் சென்ற திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை பாமகவினர் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வேட்பாளர் தரணி வேந்தன் பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். கோவையில் பப்ளிக் பாலிசி ரிசர்ச் சென்டர் என்ற அமைப்பின் சார்பில் லட்சியங்களை கைவிட்ட திமுக ஊழல் மற்றும் புறக்கணிப்பின் கதை என்ற ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. இதனை அந்த அமைப்பின் தலைவர் சுமித் பைஷின் வெளியிட பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பெற்றுக் கொண்டார். சென்னை கோவிலம்பாக்கத்தில் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு அதிமுகவினர் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மேளதாளங்கள் முழங்க பிரச்சார வாகனத்தில் வந்த அவருக்கு தொண்டர்கள் பழங்களால் ஆன 500 கிலோ எடை கொண்ட மாலையை அணிவித்தனர். மோடியை போன்று ஆணவம் கொண்ட பிரதமரை இதுவரை பார்த்ததில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்தார். கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மீண்டும் நாட்டை ஆளப்போகிறோம் என மோடி மனப்பால் குடித்து வருவதாக தெரிவித்தார். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் ரத்தம் சிந்தினால் நாடு தூய்மையாகும் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட சீமானுக்கு கூட்டத்தில் ஒருவர் தலைவா ஐ லவ் யூ என கூற பதிலுக்கு அவரும் மீ டூ என்றதால் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வாகன பேரணி மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களின் மேம்பாட்டிற்கு பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணி வேந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் சுற்றி நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாம் எம்பியானால் புலையர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என திண்டுக்கல் தொகுதி SDPI வேட்பாளர் முகமது முபாரக் வாக்குறுதி அளித்தார். கொடைக்கானலில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் புலையர் இன மக்களை திமுகவும் காங்கிரசும் கண்டுகொள்ளவே இல்லை என குற்றம் சாட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கனாரின் 254வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கவர்னகிரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு தரப்பினர் மரியாதை செலுத்தினர். முன்னதாக போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் இளைஞர்கள் பெண்கள் மேளதாளங்கள் முழங்க ஜோதி எடுத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழாவினை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து தேனி மாவட்ட ஆட்சியர் RV சஜீவனா அறிவித்துள்ளார். கண்ணகி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற உள்ள நிலையில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வரும் 19ஆம் தேதி விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமை மட்டுமே உயிரியல் பூங்காவிற்கு விடுமுறை விடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்று ஆண்டுகளுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ் மற்றும் ரிப்பேர் செலவுடன் அட்வான்ஸ் குளோஸ்டர் என்ற புதிய காரினை MG குளோஸ்டர் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் விலை 38,80,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு தற்போது துவங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த நெடுமானூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் கல்லூரி பேருந்து மின்கம்பத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 4 கல்லூரி மாணவிகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஏரியில் மீன்பிடிக்கச் சென்ற இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈச்சந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவர் உயிரிழந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போராடி உடலை மீட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மீனவ கிராமத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ஜெயராஜ் என்பவர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் முதலாவது அணு உலையில் 77 நாட்களுக்கு பிறகு மின் உற்பத்தி தொடங்கியது. முதலாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை அடைத்து வர்த்தக சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளுக்காக வணிக வளாகத்தில் உள்ள கடைகளை கையகப்படுத்துவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பேத்துப்பாறையில் சிதிலமடைந்து காணப்படும் அங்கன்வாடி மையத்தினை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில் கட்டடத்தின் மேற்கூரை ஆங்காங்கே இடிந்தும் கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் உள்ளது. சென்னை அடுத்த துறைப்பாக்கத்தில் தேர்தல் பணி பயிற்சி மேற்கொள்வதற்காக வந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு இதுவரை தபால் ஓட்டு கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் நசுரத்தில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி ஊழியர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த உயிரிழந்த இளைஞர் அமுதனின் உறவினர்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த நிலையில் உடலை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் டோல்கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் தனியார் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற தம்பதி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வலியம்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1/2 மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தனது மனைவியுடன் தன்னை சேர்த்து வைக்குமாறு நபர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் செல்போன் டவர் மீது ஏறி பெருமாள் என்பவரை பத்திரமாக மீட்டனர். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டில் 100 புதிய கடைகளை திறந்து 7000 பணியாளர்களை சேர்க்க முடிவு செய்திருக்கிறது. அத்துடன் அந்நிறுவனத்திற்கு கிடைக்கும் லாபத்தில் 5% நாடு முழுவதும் உள்ள 30,000 பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கவும் திட்டமிட்டுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு மதுபானம் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரதாப் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த 230 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியில் மரங்களை ஆசிட் ஊற்றி அழிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலை அமைக்க மரங்களை அகற்ற முயன்ற போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை ஆவடி நகைக்கடை கொள்ளை வழக்கில் கடை உரிமையாளர் தாக்கப்படாததால் உறவினர்களே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் எண்ணூர் பொன்னேரி பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் யானையான தெய்வானை அங்குள்ள நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியலிட்டது. கடும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நாள்தோறும் 2 முறை தெய்வானை யானை குளிக்க வைக்கப்படுகிறது. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. 224 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20வது ஓவரின் கடைசி பந்தில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியிலும் வெற்றி பெற்றதால் புள்ளி பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இதுவரை விளையாடிய 7 போட்டிகளில் ராஜஸ்தான் அணி 6 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சதங்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ராஜஸ்தான் வீரர் ஜஸ் பட்லர் 2வது இடத்திற்கு முன்னேறினார். கொல்கத்தா அணிக்கு எதிராக அடித்த சதத்தின் மூலம் ஐபிஎல்லில் 7 சதங்களை நிறைவு செய்த அவர் கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்தார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வீரர் சுனில் நரேன் ஐபிஎல் வரலாற்றில் தனது முதல் சதத்தை பதிவு செய்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடிய சுனில் நரேன் 49 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிகபட்சமாக 224 ரன்களை கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் சேசிங் செய்து ராஜஸ்தான் அணி சாதனை படைத்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் 224 ரன்களை சேசிங் செய்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 32வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்று எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. மும்பை விமான நிலையத்திற்கு பனியன் அணிந்து வந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் பங்கேற்பதற்காக அவர் மொகாலி சென்றார். இந்நிலையில் அவர் அணிந்திருந்த ஆடை இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சிஎஸ்கே மற்றும் பிசிசிஐ கோரிக்கையை ஏற்று முஸ்தபிசுர் மே 1ஆம் தேதி வரை ஐபிஎல் தொடரில் விளையாட வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் முஸ்தபிசுர் பெயர் இடம்பெற்றிருந்ததால் அவர் ஐபிஎல்லில் தொடர்வாரா என சந்தேகம் எழுந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடுமையாக உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் உடலை தற்காத்துக் கொள்ள உடற்பயிற்சி, தியானம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கோபி நயினார் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடிப்பில் வெளியாக உள்ள மனுசி திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. ட்ரெய்லரை விஜய் சேதுபதி வெளியிட உள்ளதாக நடிகை ஆண்ட்ரியா அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகர் சிம்புவின் 50வது படத்தை சுதா கொங்காரா இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்திற்கான கதையை கேட்டு சிம்பு ஓகே சொல்லிவிட்டதாகவும், சுதா கொங்காரா புறநானூறு படத்தை முடித்துவிட்டு இந்த படத்திற்கான பணிகளை தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் சந்தீப் கிஷன் நடித்த முதல் படமான பிரஸ்தானம் என்ற தெலுங்கு படம் வெளியாகி 14 ஆண்டுகள் கடந்த நிலையில் ரசிகர்கள் அனைவருக்கும் எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். கடைசியாக கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. ஷாருக் கானின் மகள் சுஹானா கான் கதாநாயகியாக விரும்புவதால் மகளுக்காக 200 கோடி ரூபாய் செலவு செய்து ஹிந்தி படத்தில் நடிகையாக அறிமுகப்படுத்த ஷாருக் கான் தயாராகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷாருக் கான் நடிக்கும் புதிய படத்தில் மகள் சுஹானாவை நடிகையாக அறிமுகம் செய்ய உள்ளார் என கூறப்படுகிறது. இயக்குனர் சங்கர் மகள் ஐஸ்வர்யா திருமண விழாவில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் அதிதி சங்கருடன் இணைந்து அப்படி போடு போடு பாடலுக்கு நடனமாடியுள்ளார். மேலும் விஜயின் வாத்தி கம்மிங் பாடலுக்கும் நடனமாடினார். இது குறித்தான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாசி வீதிகளில் குவிந்திருந்த பக்தர்கள் மனமுருகி மீனாட்சி அம்மனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கம்பம் நடும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கம்பத்திற்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரன் நாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி சங்கரலிங்க சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி 63 நாயன்மார்களுக்கு கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மணக்கோலத்தில் அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்.
மஹிந்திரா நிறுவனம் அதன் புதிய பொலிரோ நியோ பிளஸ் கார் மாடலை இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. 9 பேர் அமரும் வகையில் இந்த காரில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விலை 11,39,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி எக்ஸ் தளத்தில் சேரும் புதிய பயனர்கள் போஸ்ட் பதிவிடவும் மற்றவர்களுடன் உரையாடவும் கட்டணம் செலுத்த வேண்டுமென எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். போலி பயனர்களை தடுப்பதற்கு இந்த கட்டண திட்டம் கொண்டு வரப்படுவதாகவும் எலான் மஸ்க் விளக்கமளித்துள்ளார். மோட்டோரோலா நிறுவனம் புதிய மோட்டோ G64 5G ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. 6000 mAh பேட்டரி, குவாட் பிக்சல் டெக்னாலஜி கொண்ட 50 MP கேமரா ஃபீச்சருடன் இந்த ஸ்மார்ட் போன் விற்பனைக்கு வந்துள்ளது. இதன் விலை 12,999 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.